கஞ்சா செடி வளர்க்கும் தாவேக ஆதரவாளர் வளைத்து பிடித்த போலீஸ், வைரலான கைது வீடியோ, பாட்டிலுக்கு 10 ரூபாய் சவால் விட்ட தாவேக எம்எல்ஏ, சுற்றி வளைத்த பொதுமக்கள், தலை தெறிக்க ஓடிய காமெடி காட்சிகள், தலை விரித்தாடும் லஞ்சம், அதிகாரிகள் அட்டூழியம், என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர் விஜய், அம்பலப்படுத்திய மீடியா நிருபர், மீண்டும் பரப்பப்படும் போலி செய்திகள், பற்றி எரியும் தீயில் பிஜிஎம் மியூசிக், மீண்டும் ஆரம்பித்த பொது தொகுதி சர்ச்சைகள், அம்பலமான ரூட் மாஃபியா கும்பல், இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் வீடியோ ஆதாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தின்னு பார்த்தோம்னா, கஞ்சா வளர்க்கக்கூடிய ஒரு தாவேகா நிர்வாகி அவர் வீட்டிலேயே வச்சு கஞ்சா வளர்க்குறாரு. மற்றவங்கலாம் இந்த கஞ்சா பழக்கம் உள்ளவங்க எங்கேயாவது வாங்கி குடிப்பாங்கன்னு பழக்கம் இருக்கும், இல்லை எங்கேயாவது விட்டு போய் விற்கிறானுங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகளிலே முதன்முறையா தன்னோட வீட்டுக்குள்ளே வச்சே கஞ்சா வளர்த்துட்டு இருக்கிறாரு. இந்த விபரம் காவல்துறைக்கும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவருடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்ல செடியை வளர்த்து நல்ல பெரிய லெவலில் வளர்த்துருக்காரு. தண்ணியை ஊற்றி உரம் போட்டு வளர்க்குறாரு போல இருக்குது. அந்த இடத்துல அந்த கஞ்சா செடி பறிமுதல் செய்யப்படுது. அதுக்கடுத்து அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பேர் எட்வின் ராஜா பிராண்டோ அப்படிங்கிறது அவருடைய பேர். ஒரு 35 வயசு அவருக்கு. அப்புறம் அதிகாரிகள் சொல்லும்போது அதிகாரிகள்ட்ட ஒரு மாதிரி நெக்கல் துணிலே பேசுறாரு. ஏன்னா அவர் ஆளுங்கட்சி இல்லையா. அவருடைய வீட்டில் பார்த்தோம்னா தாவேகாவுடைய கொடி. சம்பவம் எங்கே நடந்தது பார்த்தா புது வண்ணாரப்பேட்டை, நம்ம சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடந்திருக்கிற சம்பவம். அவரோட வீட்டில் தாவேகாவுடைய கொடி இருக்குது. அதில் ஆர்கே நகரில் ஜெயிச்சார் இல்லையா தாவேகாவோட எம்எல்ஏ, அவருடைய ஃபோட்டோவுமே அந்த கொடியில் இருக்குது. அப்போ அந்த கொடியெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் தாவேகாவுடைய கொடி, இந்த கார்னரில் பார்த்தோம்னா கஞ்சா செடி. ஒரு பக்கம் கொடி, இந்த பக்கம் செடி. ரைமிங்கில் மனுஷன் விளாண்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் கேட்கும்போது, நான் இதை சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், கஞ்சாவை சாமியாக கும்பிட்டுட்டு இருக்கிறான், கடவுள் பேரில் திருப்பி விட்டா எஸ்கேப் ஆயிடலாம். வடக்கில் சங்கிகள் இப்படி தான் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுட்டு போலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இது கஞ்சா செடி இல்லைங்க, இதை நான் சாமியாக கும்பிட்றேன், வாயில் அடிங்க, இது சாமிங்க இது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சிவனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பொருள் இது, சிவனை வணங்குறவங்களாம் இந்த பொருள் தான் பயன்படுத்துவாங்க. புனிதமான இடங்கள்ல, காசி அந்த மாதிரி இடங்கள்ல, புனிதமான இடங்கள்ல இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வணங்கிட்டு இருக்கிறேன், ஒரு மருந்தா நான் பயன்படுத்துறேன், எனக்குடைய பிரச்சனைக்கு இது ஒரு நிவாரணமா செயல்படுது. கஞ்சா குடிக்கிறது எவ்வளவு நியாயப்படுத்துறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் காவல்துறை கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் மேல எந்த ஒரு அக்யூஸ்டும் கிடையாது, என் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது அப்படின்றாரு. சரிப்பா, நீ அக்யூஸ்ட் இல்லப்பா, இது அஃபென்ஸ் இல்லையா, இந்த மாதிரி கஞ்சா செடி வளர்க்குறதோ கஞ்சாவை பயன்படுத்துறதோ அஃபென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கவர்மெண்ட் தானே விற்கிது, அவங்கள போய் கேட்டிங்களா அப்படிங்கும்போது அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, எந்த கவர்மெண்ட் விற்கிது உனக்கு, வா கடையை காட்டுவா, எந்த கடை விற்கிது அப்படின்னா, இல்லை அமெரிக்காலாம் விற்கிது இல்லை, வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளிநாடு பக்கம் போயிட்டாங்க. ஒரு இடத்துல உருப்படியாக நிற்க மாட்டாங்க, வெளிநாடு பக்கம் போயிட்டாரு. அப்புறம் வெளிநாட்டில் விற்கிதுன்னா அந்த நாட்டில் அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது, அந்த நாட்டில் குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தாம சொல்லி அந்த நாட்டுடைய சட்டம். நம்ம நாட்டில் இது தடை செய்யப்பட்ட பொருள், இது போதைப் பொருள், இது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அப்போ நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துறது அஃபென்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மண்டையிலே தட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வேற என்னமோ ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அங்கே ஆய்வு பண்ணும்போது அங்கே பார்த்தா மாதா ஃபோட்டோ. அப்போ போலீஸுக்கு அங்கே டவுட் வந்திருக்குது, எப்பா உன் பேர் எட்வின் ராஜா பிராண்டோ, உன் பேர், நீ ஒரு கிறிஸ்தவன், வீட்டில் மாதா ஃபோட்டோ வச்சிருக்கிற, ஆனால் சாமியாக கும்பிட்றேன் என்ன கதை, இது சிவனுடைய பொருள் நீ சொல்றிய என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் மாதாவையும் கும்பிடுவேன், எனக்கு எல்லா கடவுளையும் நான் கும்பிட்ற பழக்கம் இருக்குது, அதனால இதை சாமியாக கும்பிட்றேன்னு சொல்லி கடவுள் பேரில் போட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு வேலை. இவங்க தான் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக ஆட்சியில் கஞ்சாவா அப்படி நடக்குது, போதை தலைவிரிச்சாடுது, எங்கள் அண்ணா வந்தாருன்னா டாஸ்மாக் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு காலி பண்ணி விட்டுருவாரு அப்படின்னாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணப்படலை. பார்த்தா இன்னைக்கு கஞ்சா பயன்படுத்துறது, கஞ்சா செடியை வளர்க்குறது, அந்த கஞ்சா விற்பனை செய்யறதுக்கு நியாயம் கட்டிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே இல்லையா, அமெரிக்காவில் இல்லையா அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டாங்க. கடைசியில் மண்டையிலே பற்றி அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் அவரை கைது செஞ்சு இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு விசாரணை நடக்குது. இப்போ ஏற்பட்ட கூத்துகளோட தான் இந்த சம்பவத்தை எல்லாம் நடந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா இவங்க ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற உடனே இது மாதிரி போதை விஷயம், ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்றவங்கலாம் போதையில் என்ன மூழ்கி கிடக்கிற மாதிரியும் இவங்க தான் தூய சக்தி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இவங்க ஆட்சிக்கு அதாவது மே 4ஆம் தேதி இவங்க வெற்றி பெற்ற அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். தஞ்சாவூரா காஞ்சிபுரமா ஒரு தாவேகாவுடைய ஒரு வேட்பாளர் ஒருத்தர், அவர் ஜெயிச்சு முடிச்ச உடனே அவரு ஃபுல்லா சாராய பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அந்த பாட்டை போட்டு விட்டு காரில் பாட்டு விட்டு காருக்கு வெளியிலே சுற்றி போட்டு ஆடுறாரு, பயங்கரமாக ஆட்டம் ஆடுறாரு. அப்புறம் அந்த தாவேகாவுடைய எம்எல்ஏ அவர் யாருன்னு பார்த்தோம்னா
இவர் நக்கீரன் கோபால் வந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டாரு, தாவேக்கா விமர்சனம் பண்ணிட்டாருன்னா நக்கீரன் கோபால் ஒரு குடிகாரன், போதையில பேசுற ஆளு அப்படின்னாரு. பார்த்தா இவர் ஜெயிச்சோன்னே இவர் என்ன மாதிரியான போதையில் ஆடுறாருன்றத பார்த்தோம். கையில் அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு இந்த சூரியன் வாலிக்கு சேத்துல விழுந்தது மாமி அப்படின்னு சொல்லி அங்கே பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு இவங்க போதை எதிர்ப்பு விஷயத்தில் பயங்கரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு சபாநாயகர் நியமிச்சிருக்கிறாங்க, பிரபாகரன் நியமிச்சிருக்கிறாங்க. துணை சபாநாயகராக இவங்க யாரை நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த நபர் ஒரு பாரில் உட்காந்து அவர் ஊற்றி குடிக்கக்கூடிய ஒரு வீடியோ கடந்த 2 நாளாக சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க கொடுத்த அந்த பில்டப்பு, நான் மட்டும்தான் தூய சக்தி, மற்றவெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வெறும் பில்டப் அளவில் தான் இருக்கே தவிர இவங்க என்ன சித்தாந்தத்தை பேசுகிறாங்களோ, என்ன கொள்கையை பேசுகிறாங்களோ, அந்த எந்த ஒரு விஷயமுமே, அந்த எந்த ஒரு பில்டப்புமே அவங்களுடைய தொண்டர்களுக்கோ அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ ஆதரவாளர்களுக்கோ போல. அப்புறம் போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படிப்பா தாவேக்கா கட்சியில் இருக்கிறியா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் கட்சியெலாம் இல்லை, ஆதரவாளர் நான், பல கட்சிகளுக்கு மாற்றா இவர் வந்திருக்கார்ல, அதனால் அவர் மாற்றா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொடி வச்சிருக்கக்கூடிய தாவேக்கா கொடியை வீட்டில் நட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு தாவேக்காவுடைய ஆதரவாளர் செயற்பட்டு இன்னைக்கு கஞ்சா வளர்த்ததால் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் மொடவக்குறிச்சியில், நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொடவக்குறிச்சியில் அங்கே தாவேக்காவுடைய எம்எல்ஏ சண்முகம் அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. ஜெயிச்சு முடிச்சு ஒரு வேனில் மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அங்கே போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே கீழே இருந்த ஒரு மது பிரியர், ஏன்னா இவங்களாம் டீசெண்டாக குடியாரன்னு சொல்ல மாட்டாங்களாம், மது பிரியராம். அந்த மது பிரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கேட்குறாரு, சார் என்ன சார் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் வாங்க மாட்டாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டெலாம் பண்ணீங்க, இன்னமும் பாட்டிலுக்கு 10 ரூபா தான் சார் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டத்தை அவர் சொல்கிறாரு. 10 ரூபா கூட கொடுத்து வாங்குறமே அப்படின்னு சொல்லி அவரோட கஷ்டத்தை அவர் அங்கே புலம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, நாங்கள் வந்தோடனே ஃபுல்லாக ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திட்டோம், ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன் நடத்திட்டோம், இனி எந்த கடையிலையுமே பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ வாங்குறதே கிடையாது, எங்கேயுமே 10 ரூபா வாங்குறது கிடையாது, எங்கேயாவது வாங்கினா கடை நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல ஆக்ரோஷமாக வீரவசனம்லாம் பேசினார். உடனே கீழே இருந்த தாத்தா, ஏங்க இந்த கடையில் வாங்குறாங்க, இந்த 4வது கடைங்க இங்கே இருக்குதுங்க கடை, வாங்க கையோட வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேங்க அப்படிங்கிறாரு. இவர் வந்து தாத்தா ஒரு கேள்வி கேட்டார், அவர் ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சிறப்பான கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். எப்பா நீ வண்டி எடு கிளம்பு சுத்து போட்டாங்க நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாம் அதை பார்த்து கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்க வாங்குறாங்க, நாங்கள் வந்து அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு பில்டப் கொடுத்தீங்களே, எல்லாம் வாய் வார்த்தை மட்டும்தான். இன்றைக்கி மக்கள் உங்களை சுற்றி போட்டு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஒயின் ஷாப்லையுமே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கி வரைக்கும் நிற்கலை. பல ஒயின் ஷாப்பில் பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்களாம். ஏன்னோ குவார்ட்ரு வந்து 160 ரூபாயாம், அது 180 ரூபா வாங்கப்படுதான். ஃபுல்லு வந்து எவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்களே, எவ்வளோ கணக்கு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், ஃபுல் இந்த ரேட்டு விற்கிது 280 ரூபா, அது இப்போ 300 ரூபா வாங்கப்படுது, குவார்ட்ரு வந்து 160 ரூபா 180 ரூபா, அப்போ பாட்டில் 20 ரூபா வாங்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்பக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்குது. இதனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. சொல்லப்போனால் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஏன்னா முழுக்க அதிகாரிகள் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இவங்க யாருக்குமே அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லாததால் அதிகாரிகள் தான் இவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதால லஞ்சம் மோசமான முறையில் தலைவிரிச்சாடுது. ஒரு ஸ்கூலோட வீடியோ காலில் வருது, ஸ்கூலில் உட்காந்து மாணவர்கள்கிட்ட 500 லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு காட்சிகள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு தர்மபுரியில் இருக்கக்கூடிய தொப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட் ஏரியாவில் அங்கேருந்து போலீஸ் வரிசையாக நின்று லஞ்சம் வாங்குறாங்க. போகக்கூடிய லாரி எல்லா லாரியும் மடக்கி லாரிக்கு 200 300ன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இது கடந்த 4 நாளாகவே நடந்துட்டு இருக்குது. ஆட்சிக்கு வந்து 5-6 நாளில் இந்த 4 நாள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது. அதோட நியூஸ் 7 24/7 அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் ஒருத்தர் அங்கேயே தூரமாக நின்று இந்த வீடியோலாம் எடுக்கிறாரு. இவங்க லஞ்சம் வாங்குறது, ஒவ்வொரு வேணா மடக்கி பிடிச்சி காசு வாங்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு, வீடியோ ஆதாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட போகிறாரு. சார் இப்படி லஞ்சம் வாங்கிட்டீங்க, என்ன சார் இது கையில், என்ன சார் இது அப்படின்னு கேட்கும்போது யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. சார் போங்க இதெல்லாம் விடுங்க சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு காரியம். என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வண்டிக்கு 200 ரூபான்னு வாங்குறீங்க, கனிம வளத்தை அள்ளிட்டு போகிறாங்க, மணல் லாரி போகுது அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு விட்டுறீங்க, கால்நடைகளை ஏற்றிக்கிட்டு அப்பாவி விவசாயிகள் போயிட்டு இருக்காங்க, அந்த வண்டியை மடக்கி காசை வாங்கிட்டுருங்க, என்ன சார் நடந்துட்டு இருக்குதுங்க, இந்த அளவுக்கு அநியாயமாக பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த எந்த ஒரு அதிகாரிகளாலும் பதில் சொல்ல முடியல. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு வேலைகளில் தான் அந்த இடத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடந்த இந்த விஜய் முதலமைச்சர் பொறுப்புக்கு ஏற்பட்ட பிறகு இப்படி அதிகாரிகளுடைய ஆட்டங்கள், அதிகாரிகள் அட்டூழியங்கள் பெரிய அளவில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு பெரிய அளவில் எழுந்திருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்யறதுன்னா இந்த பில்டப் மட்டும் குறை இல்லாமல் பார்த்துப்பாங்க. இப்போ நேற்று பார்த்தோம்னா சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய டெக் மகேந்திரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியோடைய ஒரு குடோன் ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் குடோனு, அங்கே தீப்பத்தி எரிஞ்சிச்சு.
தீப்பத்தி எரிஞ்சு அந்த ஏரியாவே பெரிய அளவில் தீப்பத்தி எரிஞ்சு கரும்புகைகள் சூழ்ந்து பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீய கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஏரியாவில் ஜெயிச்சிருக்கக்கூடிய டிவிகே கட்சியோட ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் வந்து ஈசிஆர் சரவணமூர்த்தி. அவர் முன்னாடி விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தார், இப்போ ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் அதை பார்வையிட வராரு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி பார்வையிட வராரு. இதெல்லாம் வீடியோ எடுத்து இவங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. ஏன்னா இவங்க அரசியல்ன்றது இன்ஸ்டாகிராம் தானே. இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம். அங்கே ஒரு எரிஞ்சு போய் கிடக்குது, ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாங்க, வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு இவங்க பிஜிஎம், கத்தி படத்தில் ஒரு பிஜிஎம், ஹோய் ஹோய் டான் 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 இப்படி பிஜிஎம் போட்டு விட்டுக்கிட்டு அதை பயங்கரமாக மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா எதில் உங்களுக்கு பிஜிஎம் போட்டுன்னு தெரியலையா? அங்கே அவ்வளோ பெரிய தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. யாராவது உள்ள இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஊழியர்கள் யாராவது பாதிக்கப்பட்டுருவாங்களா? அங்கே ஒரு அவ்வளோ பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்கிறான். இது சீர் செய்கிற வரைக்கும் இங்கே அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய சம்பளம் என்ன வருது? அவங்களுக்கு வேலை எங்கே கிடைக்கும்? இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. போட்டுட்டு கத்தி படத்தில் உள்ள பிஜிஎம் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களுடைய பிஜிஎம் அரசியல், பில்டப் அரசியலை இவங்க தொடர்படியாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான எந்த கட்டத்தை நோக்கி நகரம் இருக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போவே இப்படியாப்பட்ட பிஜிஎம் போடுறாங்களே, இப்போ நாளைக்கே வெள்ளங்கள்லாம் வந்துருச்சுன்னா இவங்க எந்த நடவடிக்கை எடுக்காமல் எல்லாத்தையும் அதிகாரிகள் பொறுப்பில் போட்டுவிட்டு வெள்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு வெள்ளத்தில் இவங்க முட்டிய அளவு தண்ணியில் இறங்கி போகும்போது என்னென்ன பிஜிஎம்லாம் இவங்க போடுவாங்களோன்னு சொல்லி மக்கள் இப்பயே பெரிய அளவில் பீதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட பில்டப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, முதலமைச்சர் விஜய் அதிரடி, சர்பதிவாளர் அலுவலகத்தில் இனி வந்து வரக்கூடிய மக்களுக்கு இருக்கையில் தான் உட்கார வைக்கணும். அதிகாரிகள் டேபிளில் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்க சேர் போட்டு சேரில் தான் வரக்கூடிய மக்களை சர்பதிவாளர் அலுவலகத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா மாற்றம். வந்து 5வது நாளே மாற்றத்தை பார்த்தீங்களா, ஃபுல்லாக சுற்றறிக்கை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் காட்டுறாங்க. அதுக்கடுத்து இந்த செய்தியோட உண்மைத்தன்மை நம்ம போய் தேடி பார்க்கும்போது இந்த சுற்றறிக்கை இது திமுக ஆட்சியிலேயே கொடுத்தாச்சு. திமுக ஆட்சியில் 2025 போன வருஷம் மே மாதத்தில் 2025 மே மாதம் 15ஆம் தேதி எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சர்பதிவாளர் அலுவலகங்களுக்குமே சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி சர்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து திருமண சான்றிதழ் வாங்குறதுக்கோ வில்லங்க சான்றிதழ் வாங்குறதுக்கோ பொதுமக்கள் வராங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சர்பதிவாளரோ அவருடைய உதவியாளரோ அல்லது இளைநிலை உதவியாளர்களோ இவங்க யார் இருந்தாலும் அவங்களுடைய டேபிளுக்கு முன்னாடி, அதிகாரிகளுடைய டேபிளுக்கு முன்னாடி அங்கே 2 சேர் இருக்கைகள், 2 நாற்காலி போடப்படணும். அந்த 2 நாற்காலிகளில் வரக்கூடிய மக்களை உட்கார வச்சு தான் அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஆட்சியில் இதுக்கான சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தையே இவங்க புதுசாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டு ஆடாடாடாடா அண்ணா பார்த்தீங்களா, அண்ணா எப்படி பண்ணிட்டாரு, நேற்று தான் பண்ணாங்க, 21 வயசு கீழே யாருக்கும் மது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அண்ணா புது சட்டம் கொண்டு வந்துட்டாருனாங்க. பார்த்தா அந்த சட்டத்தை இதுக்கு முன்னாடி 2003 இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அப்போ எல்லாமே பெயர் மாற்றக்கூடிய ஒரு அரசியல் தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அம்பலமாகுது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதா தான் இன்னைக்கு திரும்ப அந்த சாதிய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாதிய பிரச்சனை இது புது வகை நவீன சாதி. எப்படின்னா விஜய் அண்ணா சாதி பார்க்கவே மாட்டாரு, விஜய் அண்ணா சாதி எப்படிலாம் ஒழிச்சாரு பாருங்க. பொது தொகுதியில் கிட்டத்தட்ட 75 தலித் வேட்பாளர்களை நிற்க வச்சு விஜய் அண்ணா ஜெயிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பில்டப்பு தீயா பரவிட்டு கிடக்குது. அது உன்ன வரைக்கும் அது அடங்கலை. 75 தலித் வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொது தொகுதியில் உண்மையாகவே அப்படி நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்களா அப்படின்னு போய் தேடி பார்த்தா அப்படி யாருமே இல்லை. அப்புறம் 75 இல்லைல்ல 26 பேரை ஜெயிக்க வச்சாரு, 26 பொது தொகுதியில் தலித்துகளை ஜெயிக்க வச்சாருன்னாங்க. அப்புறமா திரும்ப போய் தேடி பார்க்கும்போது 26 4 மாறிச்சு. இல்லை 4 பேர் அதை அப்போ விஜய் அண்ணா ஜெயிக்க வச்சாரு, விஜய் அண்ணா வந்து ஜாதியை பத்தலாம் வேட்பாளர் நிறுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பொது தொகுதி தனி தொகுதினால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பொது தொகுதி யாருனாலும் போட்டியிடலாம், தனி தொகுதிங்கிறது SC/ST தொகுதி, சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தொகுதி. அந்த தொகுதியில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை தான் நியமிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட வழி தெரியும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர் சரி செய்வார் அப்படிங்கிறதுக்காக தனி தொகுதியில் அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் மட்டும் தான் நிற்க முடியும், வேற யாரும் அங்கே நிற்க முடியாது. தமிழ்நாட்டில் 46 தனி தொகுதிகள் இருக்குது. 46ல் 44 SC தொகுதி, 2 ST தொகுதி. அங்கே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிற்க முடியும். விஜய் அந்த இடத்துல அந்த வேட்பாளர் நிறுத்தினாரு. இதை தாண்டி பொது தொகுதிகளா, அங்கே பொது தொகுதிகளை தலித்துல நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாவேகா இங்கே காலங்காலமாக அரசியல் கட்சிகள் என்ன பிழையை செய்கிறாங்களோ, பொது தொகுதியில் கொண்டு போய் தலித்தை நிற்க வைக்க முடியாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்கிறாங்களோ அதே தான் விஜயும் கண்டினியூ, அதோட தொடர்ச்சி தான் விஜய் செஞ்சார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோங்க, மயிலாப்பூர் அதிக அளவில் பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஸ்ரீரங்கம் பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, ஜெயலலிதா அதனால ஸ்ரீரங்கத்தில் நிற்பாங்க. அந்த 2 தொகுதியிலுமே விஜய் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க நிற்க வச்சாரு. மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் நிற்க வச்சாரு, ஸ்ரீரங்கத்தில் ரமேஷை நிற்க வச்சாரு. அவங்க 2 பேர் நிற்க வச்சு அங்கே எம்எல்ஏ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே நிற்க வச்சாரு. அது இல்லாமல் பொன்னகரம் மாதிரியான வன்னியர் சமூக மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ
அங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் தான் விஜய் நிக்க வச்சாரு. மதுரை மாதிரியான பகுதிகள், ராமநாதபுரம் மாதிரியான பகுதிகளில் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துல நிக்க வச்சாரு. தூத்துக்குடியில ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த இடத்துல நிக்க வச்சாரு. இவங்களுமே சாதியின் அடிப்படையில தான் வேட்பாளர் நிக்க வச்சாங்க. அந்த சாதியின் அடிப்படையில வேட்பாளரை நிக்க வைக்கக்கூடிய அந்த இருநிலை இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை இவங்களும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மிஞ்சி போனா பொது தொகுதியில தாவேகா சார்பில் 3 பேரோ அல்லது 4 பேரோ தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படல. பார்த்தா காங்கிரஸ் கூட தான் நிக்க வச்சிருக்காங்க. இங்க மேலூர் தொகுதியில காங்கிரஸுமே ஒரு பொது தொகுதியில தலித் வேட்பாளர் ஒருத்தர் நிக்க வச்சு அங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அப்ப எல்லாருமே செய்யறதுதான் இவங்க ஏதோ புரட்சி செஞ்ச மாதிரி சாதியை பார்த்தலாம் நீங்க நிக்க வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் அரசியல் செய்யறாங்க. ஏன் சமீபத்தில் அந்த ரங்கநாத் மிஸ்ராவா ஏதோ ஒரு மிஸ்ரா ஒருத்தரை நிக்க வச்சாங்க. அவரு முழுக்க ஜாதி வெறி பிடிச்சி நான் ஒரு ஜாதி வெறியன் தான்டா அப்புறம் தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு ஓவர் பில்டப் குத்து கூவிட்டு இருந்தாரு. அவரை அவ்வளவு பெரிய சாதி வெறியன் அப்பட்டமா பேசின நபரை அவர் சமூக ஓட்டு எங்க இருக்குமோ அந்த தொகுதியில அவர் நிக்க வச்சாங்க. அவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்ப இங்க இவங்களுமே எந்த ஒரு மாற்றமும் செய்யல. எல்லாமே இவங்க கொடுக்கறது முழுக்க ஒரு பில்டப் அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்றது இன்னைக்கு நடைமுறை அரசியல் நமக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. அதனால இது மாதிரியான பொய் செய்திகள் பரப்பக்கூடிய நேரத்தில் அந்த உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்காக நம்மளுடைய பேட்டை டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.